எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இப்போ 4வது மாதமா? முதல் மாதம் வாங்கினாங்களே, எத்தனாவது மாதம் இது? 4வது மாதம். அப்போ 4 மாதத்துக்கு முதல் வந்து ஆரம்பிச்சினாங்க. இன்றைக்கு வந்து 4வது மாதமாகவும் இது வந்து வெற்றிகரமாக போய்கொண்டிருக்குது. முதல் கட்டமாக 10 மாணவர்கள் ஆரம்பித்து அப்புறம் 20 மாணவர்களாகி இப்போ 26 மாணவர்கள் வரைக்கும் வந்து உதவி செய்கிறோம். அதை விட வந்து நான் இப்போ என்னென்னு சொல்கிறது, சில உறவுகள் மூலமாக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்கிறோம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து அது வேறு தரப்பினர்களாக வீடியோ இல்லாமல் உதவி நடந்து கொண்டிருக்குது. அதை விட வந்து 26 மாணவர்கள் வந்து இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் வந்து முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரகுவண்ணான்னு சொல்லி தான் அவர் இந்த திட்டத்தை வந்து ஆரம்பித்து வச்சவர். நான் கேட்டதுக்கு நாங்கள் வந்து உடனடியாக 10 மாணவர்களுக்கு 6000 ரூபா அப்படி 60,000 ரூபா உதவி ஆரம்பித்து வச்சார். அதுக்கு பிறகு வந்து ஜீவனங்கள், அதனை தொடர்ந்து வந்து லண்டனில் இருக்கிற சந்திரிகா அம்மா, அதுக்கு பிறகு வந்து போன மாதம் வந்து 2 உதவியாளர்கள் இணைஞ்சிருந்தாங்க டென்மார்க்கிலிருந்து. ஒன்று மாறனண்ணா, இன்னொன்று அன்னலிங்கம் அண்ணா. ஸோ 5 உதவியாளர்களை உள்ளடக்கி வந்து இது வந்து நடந்து கொண்டிருக்குது. மிக விரைவில் வந்து இதை பெருசாக்கிறதுக்கான திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்குது. எப்போ என்று தெரியாது. மிக விரைவில் வந்து எல்லாருடைய நிதியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜீவனங்களுடைய நிதியுதவியில் வந்து எல்லாருமே நிதியை கூட்டித்தர சொல்லியிருந்தேன் நீங்கள். அப்போ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு 5000 ரூபா பணம் வந்து எல்லாருக்குமே தாரன். வார மாதம் வந்து அதை நான் வேறொரு உதவியாளர்கள் மூலமாக வந்து கூட்டி தரத்துக்கு முயற்சிக்கிறேன். என்னென்னு சொன்னால், நீங்கள் முதலாக இதில் இணைச்சி கொள்ளப்பட்டவங்க நீங்கள் உங்களுக்கு பிறகு வந்தாக்கள் எல்லாம் வந்து நிதி கூட போய்க்கு வந்து உங்களுக்கு அந்த மனதுக்கு வர ஆதங்கத்தை என்னால் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு 5000 ரூபா நிதியாக கூட்டி தரேன். வார மாதம் வந்து மேக்ஸிமம் 6000 ரூபா நிதியாக அதை உங்களுக்கு ஆக்கி தரேன். என்ன குறைஞ்சது 6000 ரூபா வார மாதம் கன்ஃபார்ம். சரியா? இந்த மாதம் கொஞ்சம் சமாளித்து கொள்ளுங்கள், மனதை கொஞ்சம் குளிர்மையாக வச்சு கொள்ளுங்கள். அதை விட வந்து 2 மாணவர்களுக்கு வந்து சந்திரிகா அம்மா வந்து 7500 ரூபா வழங்குறா. டென்மார்க்கில் இருக்கிற மாறனண்ணா வந்து 5000 படி 2 பேருக்கு வழங்குறார். டென்மார்க்கில் இருக்கிற அன்னலிங்கம் அண்ணா வந்து 2 பிள்ளைகளுக்கு 5000 ரூபா வழங்குறார். ரகு அண்ணா 6000 ரூபா படி 10 பிள்ளைகளுக்கு வழங்குறார். ஜீவனங்கள் 4000 ரூபா படி 10 பிள்ளைகளுக்கு வழங்குறார். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் வந்து முதலாவதாக வந்து இந்த ஜீவனங்களுடைய நிதியுதவி வழங்கப்படும். அதில் வந்து முதலாவது வந்து ஈனா கினோயினி 5000 ரூபா கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. சரிங்க. அடுத்தது வந்து சாரங்கா, விதுஷா, டக்சன் வரையில் எக்ஸாமன், சுஜீபன், விதுசன், அடுத்தது ஆரணி, திலக்ஷன், மற்ற திலக்ஷனும் வரையிலண்ணா. சரி, இப்போ இதில் வந்து மிச்சாக்கள் வந்து வரையலாம் போய்ட்டு அவர்களுடைய பரீட்சை காரணமாக வந்து எல்லா மாணவர்களையுமே சமூகம் அளிக்க முடியலை. சரிக்கு அரவாசியான மாணவர்களாக இந்த சமூகம் அளிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த உதவி திட்டத்தை வழங்கிய ஜீவனங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வந்து ரகுவண்ணா, ரவீந்திரன், தேனுகா, ஆறாயிரம். விதுஷிகா, சரி. அடுத்த மிதுசன், தனுஷன், வேற ஆக்கள் இருக்குங்களா 6000 ரூபா நிதி வாங்குறாங்க?
அடுத்த நீங்கள் தங்கச்சியாக மாறனண்ணாண்ட மாறனண்ணாவா நீங்கள் மாறண்ணா இல்லை இங்கே வந்தார் நேரடியாக வந்து உதவி வாங்குறாங்களா யார் நீங்களும் வேற இல்லை நீங்கள் 2 பேரும். ஸோ அடுத்த வந்து 5000 ரூபா நிதி அடிப்படையில் வந்து மாறனண்ணா டென்மார்க்கில் இருக்க அவர் 2 பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். அதில் முதலாவது வந்து புனித சீலி. மற்றால் வேறு இல்லையா? என்ன பேராவாக? விதுசிகான். ஓகே, விதுசிகாவுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து 5000 ரூபா விதுவா. அடுத்ததாக வந்து டென்மார்க்கில் இருக்கிற அன்னலிங்கம் அண்ணாண்ட உதவி. ஏன்னா என்ன பேர் உங்களுக்கு? அகனிலா. ₹5000. கிறிஸ்டினான்றது வர இல்லையா நீங்களா? ஓகே சரி சரி. வயசு போக ஞாபகம் மறதி வருது. வாங்க கிறிஸ்டினா. ₹7500 இருக்கான இல்லைண்ணா? வாங்க சைன் வச்சு விடுங்க. இதில் ₹6000 சைன் வச்சு விடுங்க. சோடா வாங்கிட்டு வரீங்க. வாடகை நிதி நீங்கள் கொடுத்து விட்றீங்களா? சம்சிகாண்ணா வாக்கு சந்திரிகாமாண்ணா. வாக்கு ₹7500. சரி ஓகே சோடா குடிச்சிட்டு போவோம்ண்ணா. யார் அவங்க 3 பேரும் அக்கௌண்ட் நம்பர் போட்டு வச்சுட்டோம். 4 பேர் அக்கௌண்ட் போட்டு